நண்பா, ஒரு நிமிஷம். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அத அப்படியே நிறுத்துங்க. ஏன்னா நான் இப்ப சொல்லப் போற விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். 3 மாசத்துக்கு முன்னாடி ஆர்மி ரிசல்ட் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னு தெரிஞ்சப்போ எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல வருஷ கனவு, உழைப்பு எல்லாம் வீணா போச்சேன்னு தோணியிருக்கும் இல்லையா? அந்த வலி எனக்கு புரியுது. ஆனா அந்த கவலையெல்லாம் இனிமே வேண்டாம். அதையெல்லாம் தூக்கி போடுறதுக்கான நேரம் இப்ப வந்தாச்சு. கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காகவே காத்திருக்கு. இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு திறவுகோல் இது. சரி, அப்படி என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? இந்தியன் ஆர்மி திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இது சாதாரண அறிவிப்பு இல்ல, ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. அதுதான் இந்த அடிஷனல் லிஸ்ட், அதாவது கூடுதல் பட்டியல். எதுக்கு திடீர்னு இந்த லிஸ்ட்? சிம்பிளா சொல்லணும்னா வேகன்சி அதிகமா இருக்கு. அதனால இன்னும் சில பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இது 100க்கு 100 உண்மை, அஃபிஷியல் நியூஸ். புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஒரு புது லிஸ்ட் கிடையாது. இது உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. நீங்க தவற விட்டதா நினைச்சு உங்க கனவை திரும்ப பிடிக்கிறதுக்கு கடவுளே கொடுத்த ஒரு சான்ஸ் இது. யாருக்கெல்லாம் அன்னைக்கு நம்ம கனவு அவ்வளவுதான்னு மனசு உடைஞ்சு போச்சோ, யாரெல்லாம் அந்த ரிசல்ட்டை பார்த்து தனியா அழுதீங்களோ, ஆனா மனசுக்குள்ள அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை மட்டும் விடாம இருந்தீங்களோ, ஆமா நண்பா, இது உங்களுக்கான செய்திதான். உங்க நம்பிக்கை வீண் போகல. ஒரு செகண்ட், கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அந்த புது லிஸ்ட்ல உங்க ரோல் நம்பர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த தருணம்? நினைச்சு பாருங்க. பாருங்க, 3 மாசம் முன்னாடி என் கனவு முடிஞ்சிருச்சுன்னு இருந்த நிலைமை, இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறப்போகுதுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரே ஒரு லிஸ்ட் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தலாம். நண்பா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வாழ்க்கையில அடிக்கடி கிடைக்காது. இது கடவுள் கொடுத்த வரம் மாதிரி. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிராதீங்க. சரி, இனிமே பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நாம வேலையில இறங்கணும். நான் சொல்றத மட்டும் இப்ப பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல பிடிஎஃப் லிங்கை கண்டுபிடிங்க, அதை ஓபன் பண்ணுங்க. மூணாவதா உங்க ரோல் நம்பரை அதுல தேடுங்க. அவ்வளவுதான். ஒருவேளை உங்க நம்பர் இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்தை எங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப பார்க்க போற இந்த லிஸ்ட் அடுத்த சில நிமிஷத்துல உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அதனால அப்புறம் பார்த்துக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்பவே உடனே செக் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. நாங்க எல்லாரும் உங்க நல்ல செய்திக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இது உங்க வெற்றி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட வெற்றி. லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு உங்க நம்பர் இருந்தா போதும், உடனே திரும்பி வந்து கமெண்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தையை கேட்க தான் நாங்க அவ்வளோ ஆர்வமா இருக்கோம். உங்க வெற்றி செய்திக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். மறக்காம வந்து சொல்லுங்க. செக் பண்ண போற எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. ஜெய் ஹிந்த்.